ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம கொஸ்டின் 4 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தேன்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 3 கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஒரு 4 கொஸ்டின் டோட்டலா நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ போன வீடியோல நம்ம 3 கொஸ்டின் முடிச்சுட்டோம். அதுக்கு முந்தின வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினும், செகண்ட் கொஸ்டினும் முடிச்சோம். ஸோ இந்த பழைய வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலன்னா, பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்க இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நான் 4த் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அத நான் ஆக்சுவலா போன வீடியோல ஹோம் ஒர்க்கா குடுத்திருந்தேன். நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாட்டியும் பிரச்சனை இல்ல. இப்ப நான் ஆன்சர்ஸ் ரிவீல் பண்ண தான் போறேன். ஓகேவா? சோ இப்ப நீங்க ஆன்சர் கவனிச்சுக்கலாம். சோ கொஸ்டின் என்ன குடுத்திருக்காங்கன்னா, given point P 6, -1 and point Q 1, 3, find the value of A such that PQ equal to QR where R is the point A, 8. ஓகே. R ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அது A, 8ன்னு குடுத்திருக்காங்க. இதான் R. சோ R ஓட கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா A, 8. சோ R ஓட கோஆர்டினேட்ஸ் A, 8. P ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு 6, -1, Q ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு 1, 3. PQ ஈக்குவல் டு QRன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆரோட எக்ஸ் கோஆர்டினேட் தவிர எல்லாமே தெரியும். அதான் அவங்க கேட்கறாங்க. ஆரோட எக்ஸ் கோஆர்டினேட் தான் அவங்க கொஸ்டின்லயும் கேட்கறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர்ஸ் எக்ஸ் கோஆர்டினேட். அதான் ஏ, ஸ்மால் ஏ. ஸோ பிக்யூட டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் யூசிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. அது கண்டுபிடிச்சிட்டு நம்ம கியூஆரோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ. ஓகேவா? அப்புறமா அந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்க ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அதான் ஐடியா. ஸோ அந்த பிளான் தான் இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ பிக்யூ என்ன வரும்? ஸோ 6 - 1 the whole square plus 3 minus of -1 the whole square. நீங்க ஹோல் ரூட் எடுக்கணும். ஸோ பி யோட கோஆர்டினேட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். ஸோ பி யோட கோஆர்டினேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? 6, -1. கியூவோட கோஆர்டினேட்ஸ் 1, 3. ஓகே. 6, -1. கியூவோட கோஆர்டினேட்ஸ் வந்து 1, 3. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிக்யூ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரூட் ஆஃப் x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. ஸோ பியோட கோஆர்டினேட்ஸ் நம்ம x1, y1 அசைன் பண்ணி நேம் பண்ணிப்போம். இதோட கோஆர்டினேட்ஸ் நம்ம x2, y2 கூப்பிடலாம். ஸோ இப்போ நீங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square, the whole root எடுக்கணும். ஸோ PQ is nothing but PQ equal to root of x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square நீங்க போடணும் பேசிக்கா. ஸோ அது கொஞ்சம் அந்த ரூட்லாம் நான் நீட்டா எழுதுறேன். ஓகேவா? ஸோ PQ equal to root of x2 - x1 the whole square, x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இது எல்லாமே ரூட்டுக்குள்ள இருக்கு. ஓகேவா? இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா x2 - x1 the whole square சரி, y2 - y1 the whole square சரி, இது எல்லாம் ரூட்டுக்குள்ள இருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன், இதை கீழே தள்ளிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ கரெக்டா இருக்கும். ஸோ இது டிஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளிடலாம். தேவையில்லை இப்போதைக்கு. இந்த கொஸ்டின் முடிச்சோடனே நம்ம இதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்ஃபேக்ட் இதையும் நான் மேலே கொண்டு வந்துக்கிறேன். கரெக்டா இருக்கும். மேலே கொண்டு வந்தா கரெக்டா இருக்கும். ஸோ ஸோ மேலே கொண்டு வரதுக்கு முன்னாடி சின்னதா சில பிரச்சனை இருக்கு. ஸோ நான் ப்ராப்பரா இங்கே எழுதிக்கிறேன். y2 - y1 the whole square, y2 - y1 the whole square. அவ்வளவுதான். ஸோ இதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ இப்போ நீங்க டேரக்டா அப்ளை பண்ண போறீங்க இதை. ஸோ 6 - of -1 என்ன வரும்? 6 - 1 என்ன வரும்? 5. 3 - of -1 4ன்னு வரும்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா நீங்க அந்த ஆர்டர் கரெக்டா கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ 1 - 6 என்ன வரும்? -5 வரும். ஸோ -5 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. -5 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3 - of -1 பிளஸ் 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான். ஏன்னா 3 - of -1, 3 தான் y2, -1 தான் y1. ஸோ 3 - of -1 அப்படின்னு நீங்க எழுதணும். ஸோ 3 - of -1 என்ன ஆகும்? 3 - of -1. திஸ் இஸ் நத்திங் பட் 3 + 1 நீங்க எழுதிக்கலாம். அவ்வளவுதான். ஏன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் நீங்க பிளஸ் போடலாம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஸோ 3 + 1 4. ஸோ 4 ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் என்ன வரும்? 25 + 16 வரும். ஸோ -5 the whole square is the same as 5 square. நீங்க நெகட்டிவ் நம்பர் ஸ்கொயர் பண்ணாலும் அது உங்களுக்கு ஆன்சர் பாசிட்டிவ் தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்கொயரும் -2 ஸ்கொயரும் ஒன்று தான். ஓகேவா? 2 ஸ்கொயரோட ஆன்சரும் 4 தான். -2 the whole ஸ்கொயரோட ஆன்சரும் 4 தான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை அழிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இதை நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ இப்போ நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்கொயர் ரூட் எடுக்க போறேன். ஸோ ஸ்கொயர் ரூட் நான் மறுபடியும் எடுக்கணுமா? இப்படி கரெக்டா எழுதிக்கிறேன். இப்ப கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்றேன், இது இங்க வச்சுக்கிறேன். கரெக்டா இருக்கும். இப்ப நான் அந்த ஸ்கொயர் ரூட் சிம்பிள் வரையறேன். இப்ப கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்கொயர் ரூட் சிம்பிள் ப்ராப்பரா வரையணும். ஓகே. ஓகே கரெக்டா இருக்கும். ஸோ 5 ஸ்கொயர் என்னது? 25. 25 + 16 என்ன வரும்? 25 + 20 45. 45 - 4 41 வரும். ஸோ √41. ஓகேவா? ஸோ இது அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு PQ டிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு. PQ வந்து √41. QR டிஸ்டன்ஸ் என்ன வருது? QR பாத்தீங்கன்னா R is the point A, 8. Q என்ன கொடுத்துருக்காங்க? 1, 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் நீங்க அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இன்ஃபேக்ட் நான் என்ன பண்றேன், இன்னொரு பேஜ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பேஜ் ஆஃப்டர். கரெக்டா இருக்கும். இப்போ நான் இதை தள்ளி இங்க வச்சுக்கிறேன். இப்பதான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு.
நல்ல பின்னாடி தள்ளி வச்சுக்கிறேன். கரெக்டா இருக்கும். ஓகே. இப்ப நம்ம கியூஆர் கண்டுபிடிக்கணும். கியூஆர் என்ன கொடுத்துருக்காங்க? 1,3 அண்ட் a,8. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எப்படி போடலாம்? 1,3 a,8. 1,3 அண்ட் பாயிண்ட் a,8. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்ன வரும்? ஸோ இது வந்து கியூன்னு நினைக்கிறேன். இது வந்து 6. ஓகேவா? ஸோ a-1 the whole square, a-1 the whole square plus 8-3 the whole square, 5 ஸ்கொயர்னு வரும். ஸோ நீங்க ஹோல் ரூட் எடுக்கணும். ஸோ a-1 the whole square நீங்க எப்படி எழுதலாம்? ஸோ இன்ஸ்டன்ட் இதை அப்படியே வச்சுக்கோங்களேன். ஸோ ஈக்குவல் டு √41 எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு √41. ஓகேவா? ஸோ ஏன்னா PQ ஈக்குவல் டு QR கொடுத்துருக்காங்க. நம்ம PQ டிஸ்டன்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். which is nothing but √41. QR டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓரளவு எழுதிட்டோம். a-1 the whole square plus 5 ஸ்கொயர் இந்த ஹோல் ரூட் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்கொயர் ரூட்டையும் நீங்க எலிமினேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா போத் சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்க இந்த பேசிக்கா இந்த ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ண போறீங்க போத் சைட்ஸ். ஸோ 1 அப்படின்ற ஈக்குவேஷன் நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா a-1 the whole square plus 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 41 அப்படின்னு கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஈக்குவல் டு 41. ஸோ 5 ஸ்கொயர் 25 உங்களுக்கே தெரியும். ஸோ a-1 the whole square plus 25 ஈக்குவல் டு 41 நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ a-1 the whole square plus 25 ஈக்குவல் டு 41. ஸோ போத் சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் நீங்க -25 ஆட் பண்ணுங்க. -25 அப்ப என்ன ஆகும்? இதுவும் இது கேன்சல் ஆயிரும். 41 - 25 என்ன வரும்? 41 - 20 என்ன? இல்ல 16 தான் ஒரு ஆன்சர். ஆக்சுவலா 16 தான். 41 - 25 is equal to 16. ஏன்னா நம்ம போன இதுலயே கால்குலேட் பண்ணிருக்கோம் அதை. ஏன்னா 25 + 16 போட்டீங்கன்னா 41 வரும். ஸோ 41 - 25 போட்டீங்கன்னா 16 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் எலிமினேட் பண்ணிடுறேன். ஸோ இது கேன்சல் ஆயிரும். 41 - 25 நீங்க 16 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதை நீங்க பொறுமையா கம்ப்யூட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ a-1 the whole square equal to 41 - 25 which is equal to 16. ஸோ 16 கிடைச்சிருச்சா? 16 நீங்க எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ a-1 the whole square equal to 4 ஸ்கொயர். இப்போ அழகா இந்த மாதிரி கிடைச்சிருச்சா? இப்போ இதை ஏன்னு கூப்பிடுங்க, இதை பின்னு கூப்பிடுங்க. ஸோ a-1 the whole square நீங்க கேபிட்டல் A ஸ்கொயர் அப்படின்னு கூப்பிடலாம். ஸோ நீங்க கேபிட்டல் A ஸ்கொயர்னு கூப்பிடுங்க. இதை கேபிட்டல் B ஸ்கொயர்னு கூப்பிடுங்க. ஓகேவா? ஸோ a ஸ்கொயர் equal to B ஸ்கொயர். கேபிட்டல் A equal to a-1, கேபிட்டல் B equal to 4ன்னு வச்சுக்கோங்க. கேபிட்டல் A equal to a-1, கேபிட்டல் B equal to 4. ஸோ இப்போ a ஸ்கொயர் equal to B ஸ்கொயர்னா நீங்க என்ன பண்ணலாம்னா a ஸ்கொயர் - B ஸ்கொயர் equal to 0 அப்படின்னு நீங்க ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? a ஸ்கொயர் - B ஸ்கொயர் equal to 0. இப்போ இந்த ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணலாம். நீங்க இங்க a plus b into a minus b equal to 0ன்னு போடலாம். a plus b into a minus b equal to 0. அவ்வளவுதான். ஸோ இப்போ நீங்க ஃபைனலா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏக்கு பதிலாக நீங்க a-1 ஸ்மால் a-1 போட்டுக்கோங்க. பிக்கு பதிலாக 4ன்னு போட்டுக்கோங்க. ஸோ a-1 + 4 a-1 - 4 அப்படி இன்டூ a-1 - 4ன்னு போடலாம். ஸோ இப்போ ஏக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா a-1 சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸ்மால் a-1 கேபிட்டல் பிக்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ மறுபடியும் நான் இன்னொரு பேஜ் நான் கிரியேட் பண்ணணும். ஸோ அப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் போட முடியும். ஸோ இதையும் நான் கீழே தள்ளிக்கிறேன். ஓகேவா? ஸோ கீழே தள்ளி வச்சிட்டேன். எல்லாமே டிஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் அந்த நோட்டுன்னு கொடுத்துருக்கிறதுலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். பட் அதை அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டின் முடிச்சோடனே. ஸோ இப்போ கேபிட்டல் ஏக்கு பதிலாக நீங்க a-1 எழுதுங்க. திஸ் இஸ் நதிங் பட் a-1. ஸோ a-1 + 4 a-1 + 4 இதை நீங்க ஹோல் பிராக்கெட் போட்டுக்கோங்க. இன்டூ a-1 - 4. ஓகேவா? ஸோ a-1 நான் கிரீன் கலர் எழுதுறேன். -4. ஓகேவா? -4 இன்டூ a-1 + 4 into a-1 - 4 equal to 0. a-1 + 4 நீங்க என்ன பண்ணலாம்? a + 3ன்னு எழுதலாம். a + 3 into a - 5 equal to 0. ஓகே, இங்கேயும் தப்பு நடக்குது. எனக்கே தெரியல எங்க தப்பு நடக்குதுன்னு ஆக்சுவலா. ஓகே, ஆக்சுவலா எங்கேயும் தப்பு நடக்கல. கரெக்டா தான் போடுறேன். ஸோ தெரியாம சொல்லிட்டேன் ஆக்சுவலா. ஸோ a + 3 into a - 5 equal to 0. அப்பனா ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் 0னா ஏதாவது ஒரு டேர்ம் 0வா இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ab equal to 0னா ஒன்னு a 0வா இருக்கணும், இல்ல b 0வா இருக்கணும். அது மாதிரி a + 3 into a - 5 0னா ஒன்னு a + 3 0வா இருக்கணும், இல்ல a - 5 0வா இருக்கணும். ஸோ நீங்க தனித்தனியா அந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் a + 3 equal to 0னா ஏவோட வேல்யூ என்ன வரும்? இஃப் a + 3 equal to 0னா a equal to -3 நீங்க போட்டுக்கலாம். இது ஒரு பாசிபிள் சொல்யூஷன். ஓகேவா? ஃபார் திஸ் ஈக்குவேஷன். இஃப் a - 5 equal to 0னா என்ன ஆகும்? இப்போ நான் தனியா வச்சுக்கிறேன். ஸோ நான் தனியா ஓரமா வச்சுக்கிறேன் இந்த இடத்துல. இஃப் a - 5 equal to 0னா என்ன ஆகும்னா a equal to +5 கிடைக்கும். அவ்வளவுதான். a - 5 equal to 0னா +5 போத் சைட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா a equal to +5 கிடைச்சிரும். So these are the two possible solutions for this particular question. அவ்வளவுதான். So a equal to +5 is one possible solution. a equal to -3 is another possible solution. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம் ஆக்சுவலா. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா +5 வரலாம், இல்ல -3 வரலாம். ஓகேவா? ஸோ a can be +5 or -3. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. +5 இருக்கலாம், இல்ல -3 இருக்கலாம். ரெண்டுமே பாசிபிள் சொல்யூஷன்ஸ் தான். ஆரோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து +5 இருக்கலாம், இல்ல -3 இருக்கலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் 4 நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ இது
இன்ஃபேக்ட் இதை நீங்க செக் பண்ணா கூட கரெக்டா தான் இருக்கும். கியூஆர் டிஸ்டன்ஸ் வந்து இப்ப √41 வருதான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இனிஷியலா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா PQ ஈக்குவல் டு QR கொடுத்துருக்காங்க. நம்ம PQ டிஸ்டன்ஸ் √41 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப சப்போஸ் ஆரோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து +5 ஆர் -3 இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த QR ஈக்குவல் டு √41 வருதான்னு நம்ம ஃபைனலா செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆரோடது கியூவோடது உங்களுக்கு தெரியும் 1,3 தெரியும். ஸோ அதை எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ கியூவோட கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா 1,3, ஆரோட கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா 5,8 ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ் வச்சுக்கோங்க 5,8. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் என்ன வரும் 5 - 1 the whole square plus 8 - 3 the whole square. ஸோ 5 - 1 இப்போ x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square தான் நான் போடுறேன். 5 - 1 the whole square plus 8 - 3 the whole square. நான் செக் பண்றேன் ஃபைனலா நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டா தப்பான்னு நான் செக் பண்றேன். நீங்க எப்போதுமே ஆன்சர் கண்டுபிடிச்சோடனே அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்க ஃபைனலா ஒரு செக் பண்றது நல்லது தான். ஏன்னா இவ்வளவு எஃபர்ட் போட்டு நம்ம தப்பான ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்க கூடாதுல்ல. இந்த சில்லி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஃபைனல் செக்கே பண்றேன். ஓகேவா? ஸோ 5 - 1 என்ன ஒரு 4 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர்னு வரும். ஸோ 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25, 25 பிளஸ் 16 √41 தான். ஸோ கரெக்ட் தான். ஸோ +5 இஸ் a குட் பாசிபிள் சொல்யூஷன். ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்போ 5க்கு பதிலா இப்போ 5க்கு பதிலா -3 இருந்தா என்ன ஆகும்? ஸோ இப்போ இதெல்லாம் அழிச்சிடுறேன் தேவையில்லாத கடகடன்னு. ஸோ இப்போ R வந்து +5 இருந்தா ஓகே. -3 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சப்போஸ் -3னா என்ன ஆகும்? -3னா 1 minus of -3 4 ஸ்கொயர்னு வரும். 3 minus 8னா என்ன ஆகும்? -5னு வரும். ஸோ 4 ஸ்கொயர் பிளஸ் -5 the whole square. அகைன் சேம் ஆன்சர் தான். √41 தான் வருது. ஏன்னா 16 + 25 உங்களுக்கு √41 தான். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ நம்ம வெரிஃபையும் பண்ணிட்டோம். ஸோ +5யும் ஓகே தான், -3யும் ஓகே தான். These two solutions are the possible solutions for R's x coordinate. ஸோ Rஓட x coordinate வந்து +5ஆவும் இருக்கலாம் இல்ல -3ஆவும் இருக்கலாம். எதுனாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். ஆக்சுவலா நம்ம 4th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம சில கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண போறோம், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். அதான் அடுத்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த சம்மரியும் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ்லாம் அவங்க ஒரு சின்ன சம்மரி கொடுத்துருக்காங்க. given 2 points P x1, y1 and x2, y2, q. The distance between these 2 points is given as √(x2 - x1) the whole square plus y2 - y1 the whole square. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஸ்டன்ஸ் பிட்வீன் PQ ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் QP, இதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இது ரெண்டும் பாயிண்ட் Pன்னு வச்சுக்கோங்க. இது பாயிண்ட் Qனா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் P to Q is the same as distance from Q to P. ஓகேவா? அது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் P x, y from origins nothing but √(x2 + y2). இது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவும் ஈஸி தான். ஸோ சப்போஸ் ஆரிஜின் இங்க இருக்கு, பாயிண்ட் P இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம x, yன்னு வச்சுக்கலாம். இங்க x1, y1 கொடுத்துருக்காங்க. பட் நீங்க x, yனே கூப்பிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த லைன் ஒன்று நான் வரைஞ்சுக்கிறேங்க. ஸோ இப்போ இப்படி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ளூ கலர்ல இந்த லைன் வரையறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்க ஆரிஜின் கூப்பிடுங்க. அதாவது இந்த பாயிண்ட். ஓகேவா? திஸ் பாயிண்ட் இஸ் நதிங் பட் ஆரிஜின் 0,0ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆரிஜின்ல இருந்து P எப்படி ரீச் பண்ணலாம்? நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ரைட்ல x யூனிட்ஸ் டிராவல் பண்ணுவீங்க. ரைட்ல x யூனிட்ஸ் டிராவல் பண்ணிட்டு அப்புறம் மேல y யூனிட்ஸ் டிராவல் பண்ணீங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் x, இந்த டிஸ்டன்ஸ் y. ஓகேவா? ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் நதிங் பட் x யூனிட்ஸ், இது y யூனிட்ஸ். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்? இது ஹைப்போட்டெனிஸ் மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த பாயிண்ட் நீங்க வேணா PQRன்னு வச்சுக்கோங்க. ஆர்னு கூப்பிடுங்க. ஸோ இந்த R வந்து எனக்கு தெரிஞ்சு x, 0ன்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். This particular point R lies on the x-axis. Origin also lies on the x-axis. அப்புறம் நீங்க √(x2 + y2) போட்டீங்கன்னா நீங்க இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஓபியோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு OR வந்து x யூனிட்ஸ் தெரியும், RP வந்து y யூனிட்ஸ் தெரியும். OP என்ன வரும் அப்படின்னா √(x2 + y2). அவ்வளவுதான். ஏன்னா இங்க உங்களுக்கு 90 டிகிரிஸ் தெரியும். ஏன்னா இது வந்து எல் ஷேப் வருது உங்களுக்கு. ஸோ பேசிக்கா ரைட் போயிட்டு நீங்க மேல போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே 90 டிகிரிஸ் வந்துடும். ஸோ அதுவும் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி ரைட் போயிட்டு நீங்க இமீடியட்டா மேல போனீங்கன்னா இது ஒரு பெர்பெண்டிகுலர் மாதிரி ஃபார்ம் ஆயிருது. ஸோ தீஸ் 2 lines are perpendicular with each other. ஓகேவா? தீஸ் 2 lines, அதாவது இந்த லைனும் they are perpendicular with each other. ஸோ 90 டிகிரிஸ் இங்க வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல் ஷேப்ல இருந்தாலே மோஸ்ட்லி 90 டிகிரிஸ் வந்துடும் கிட்டத்தட்ட. அது எல் ஷேப்னு நான் சொல்லக்கூடாது. அஃப்கோர்ஸ் நம்ம அன்கன்வென்ஷனலா அது மாதிரி சொல்லுவோம். பட் உங்களுக்கு அந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் போயிட்டு நீங்க மேல போனீங்கன்னா அந்த ரைட் போயிட்டு மேல போனீங்கன்னா அந்த ரெண்டு பர்டிகுலர் லைனும் they are perpendicular with each other. ஓகேவா? ஸோ OP is nothing but √(x2 + y2) நீங்க போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஸோ அதனாலதான் இந்த தேர்ட் பாயிண்ட் அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 3 பாயிண்ட்டுமே வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். ஸோ நம்ம இது முடிச்சிட்டோம் இன்னைக்கு வீடியோவை. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம 4th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.